விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் விஜய் டிவியில வர்ற எல்லா ப்ரோக்ராமுமே வந்து அவங்க பண்றதே கிடையாது. ஒரு ப்ரோக்ராம் கூட விஜய் டிவி ப்ரொடக்ஷன் கிடையாது. சன் டிவியின் தமிழ் மாலை ஒரு 4 hours ப்ரோக்ராம், அப்பதான் சன் டிவி வருது. அதுக்கு பிறகு உடனே இங்கிட்ட ராஜ் டிவி வருது. அதுக்கு பிறகு 2-3 சேனல் வந்தாங்க. அது இடையில நிறைய சேனல் ஆரம்பிச்சு நடத்த முடியாமன்னாங்க. அப்ப விஜய் டிவி பல கை மாறி ஸ்டாருக்கு போன பிறகு ஸ்டார் விஜய் எல்லா லாங்குவேஜ்லயுமே இருக்கு. ஒட்டுமொத்தமா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டார் நெட்வொர்க் புறம் விற்கிறாங்க, ஜியோக்கு விற்கிறாங்க. விஜய் டிவி வந்து ஜியோ விஜயா மாறுது. இந்த ஜியோ வந்து இவ்வளவு சேனல்ஸ் வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எதனால இந்த மாதிரி ஒரு சேனல்ஸ் வாங்க? இந்தியாவில அவர்களை மீறி எந்த தொழிலும் பண்ண ஏழைகளின் மொபைல்னு சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அது போயிருச்சு. ஒரு ஹச் இருந்துச்சு, வோடாஃபோன் இருந்துச்சு, நிறைய நெட்வொர்க் டோகோமோ இருந்துச்சு, எல்லாம் போயிருச்சு. இன்னைக்கு ஏர்டெல் அண்ட் ஜியோ தான் இன்னைக்கு இருக்கு. பாக்கப்ப ஆல்ரெடி ஒரு 3-4 படத்தை ஹீரோ அடிச்சிருந்தாரு. திருப்பி படமே ட்ரை பண்ணலாம்னு நினைக்கலாம். கோபிநாத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வேற தளத்துக்கு போயிட்டாரு. விஜய் டிவி ஒன்ஸ் விஜய் டிவியில நீங்க ஃபேம் ஆயிட்டீங்கன்னா போதும், வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாங்கிற அளவுக்கு இன்னைக்கு விஜய் டிவி உச்சத்துல இருக்கு. உலக தமிழர்கள். காந்தன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து சினிமா விமர்சகர் ஜுபைர் சார் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம். சரி, இப்போ விஜய் டிவில வந்து நிறைய பிரச்சனைகள், நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட போகுது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, இல்ல என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, யாரெல்லாம் மாற போறாங்க சார்? இல்ல, விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல கோல்டன் ஏகிள் டெலிவிஷன் ஆரம்பிக்கப்பட்டது. சத்யா ஸ்டுடியோல தான் ஆபீஸ் இருந்தது. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் தான் ஆரம்பிச்சார். பட் அவங்களுக்கு அந்த இது சரியா நடத்த முடியாம அதை வந்து விஜய் மல்லையாட்ட வைக்கிறாங்க. அதான் கோல்டன் ஈகிள் வந்து விஜய் மல்லையாவோட பேர் தான் விஜய். அதனால விஜய் டிவின்னு அவர் வாங்கி ரன் பண்ணிட்டு இருந்தார். இடையில அவர் பிரச்சனையா தெரியும், அவர் வந்து தலைமறைவாகக்கூடிய சூழ்நிலை வந்த பிறகு அதுக்கு முன்னாடி வித்துறாரு. அதை அவரால் ரன் பண்ண முடியாம ஸ்டார் குரூப்புக்கு வித்துறாரு. அதுக்கு பிறகு ஸ்டார் விஜய்க்கு வாங்கினதுக்கு பிறகுதான் அதை வந்து டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் முதல்ல அடையார்ல இருந்து, அப்புறம் பாரிஸ்ல இருந்து, அப்புறம் நுங்கம்பாக்கத்துக்கு கொண்டு வந்து ஆஃபீஸ் போட்டு ஸ்டார் விஜய் வாங்கின பிறகு அது ஒரு பெரிய கம்பெனி. அதனால ஒரு பெரிய டீமை வந்து இறக்குறாங்க. விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் விஜய் டிவியில வர்ற எல்லா ப்ரோக்ராமுமே வந்து அவங்க பண்றதே கிடையாது. ஒரு ப்ரோக்ராம் கூட விஜய் டிவி ப்ரொடக்ஷன் கிடையாது. எல்லாமே வெளியில அவுட் சோர்ஸ் கொடுத்தா பண்ணுவாங்க. எல்லாமே அவுட் சோர்ஸ். எல்லா ப்ரோக்ராமும் நீ அண்ணா இருக்கட்டும், குக்கு வித் கோமாளியா இருக்கட்டும், சூப்பர் சிங்கரா இருக்கட்டும், சீரியல்ஸா இருக்கட்டும், எல்லாமே அவங்க விஜய் டிவின்னு எந்த ப்ரோக்ராமையும் தயார் பண்றது கிடையாது. வெளியில கொடுத்துதான் ப்ரோக்ராம் வாங்கி இவங்க பண்ணிக்கிறாங்க. எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்கு அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸை கூப்பிட்டு இந்த மாதிரி நாங்கள் ஒரு டாக் ஷோ பண்ண போறோம், அதுக்கு நீங்க ஸ்கிரிப்ட் கொடுங்கன்னு கேட்பாங்க. அவங்க ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க. இன்னொரு கூப்பிட்டு வந்து இந்த மாதிரியான ஒரு குக்கரி ஷோ ஒன்று பண்றோம், அதுக்கு நீங்க எப்படி பண்ணலான்னு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்கணும். 2-3 பேர்த்த வாங்குவாங்க. வாங்கினோடனே அவங்க சொல்றது பிடிச்சி போச்சுன்னா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் பேக்கேஜா கொடுத்துருவாங்க, ஃபர்ஸ்ட் காப்பி பேஜஸ் மாதிரி. அந்த அமௌண்ட்டுக்குள்ள ஒரு எபிசோடுக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அவங்க அந்த ப்ரோக்ராமை ஷூட் பண்ணி இவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. இவங்க தான் ஸ்பான்சர் பிடிக்கிறது, மார்க்கெட் பண்றது, அந்த ப்ரோக்ராமை ப்ரொமோட் பண்றது எல்லாம் இவங்க பண்ணிக்குவாங்க, பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்படிதான் எல்லா ப்ரோக்ராமுமே பண்றாங்க. விஜய் டிவியில பண்ண எல்லா ப்ரோக்ராமே அவுட் சோர்ஸ் ப்ரோக்ராம் தான். இந்த மெர்க்குரி நெட்வொர்க் இருக்கட்டும், மீடியா மேஷன் வெளியில போயிட்டாங்க. நிறைய நிறுவனங்கள் இருக்கு அந்த மாதிரி. ஏன் நம்ம பிக் பாஸே வந்து அவங்க ப்ரொடக்ஷன் கிடையாது, அது வெளியில இருக்க கம்பெனில தான் பண்றாங்க. இப்படிதான் போகுது. இப்ப விஜய் டிவி, சன் டிவி இந்த ரெண்டுக்கு தான் பெரிய போட்டியா இருக்கும், காம்படிஷனா இருக்கும். சன் டிவியில வந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுவாங்கன்னா, சில சேனல்ஸ் ஒரு ப்ரோக்ராம் அப்படியே காப்பி பண்ணுவாங்க. அந்த விஜய் டிவியில பண்ண பெரிய பிளஸ் என்னன்னா, அந்த ப்ரோக்ராம் மாதிரி இருக்கணும், பட் அதே மாதிரி இருக்கக்கூடாது. உதாரணம் சப்தஸ்வரங்கள்னு ஒரு நிகழ்ச்சி பண்றாங்க. அதெல்லாம் இன்னைக்கு சிங்கர் கார்த்தி, அப்புறம் வந்துட்டு நிறைய சிங்கர் பாடி தான் ஃபேமிலியரான சிங்கர் தான் ஏவி ரமணன் பண்ணாரு. அந்த நிகழ்ச்சி பயங்கர ஃபேமஸ். சன் டிவியில வந்து சப்தஸ்வரங்கள் சண்டேல வரும். அந்த ப்ரோக்ராம்ல தான் அந்த டேஸ்ல தான் இவங்க சூப்பர் சிங்கர் ஆரம்பிக்கிறாங்க. பட் ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னா, கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசம் பண்ணியிருப்பாங்க. அங்க வந்து அரட்டை அரங்கம்னு பண்றாங்க. ஊருக்கு விஷு போய் என்ன பண்றாரு, இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம், சோசியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு டிபேட் மாதிரி பண்றாங்க. அதை வந்து இவங்க என்ன பண்றாங்க, நீயா நானான்னு பண்றாங்க. அது அவங்க வந்து ஊருக்கு போய் பண்றாங்க, இவங்க செட்டு போட்டு பண்றாங்க. இப்போ அங்க இருக்கிற கான்செப்ட் தான். பட் சன் டிவியில வர ப்ரோக்ராமுடைய பேஸே வந்து சிங்கப்பூர் ரேடியோன்னு ஒன்று இருக்கு. சிங்கப்பூர்ல தமிழ் ரேடியோ ஒன்று இருக்கு. அதுல வந்து எல்லா ப்ரோக்ராமுடைய இதுதான் அவங்க, அது வந்து ஆடியோவா இருக்கும், அதை வந்து வீடியோவா பண்ணாங்க. அப்ப அதுல இருந்து எடுக்கப்பட்டது தான் விஜய் டிவியில. கொஞ்சம் அங்க இருந்து எடுத்து கொஞ்சம் வேற மாறி பண்ணி பண்ணுவாங்க, அவுட் சோர்ஸ் கொடுத்து பண்றாங்க. எப்பயுமே ஒரு 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 மீடியம் வந்து ஒரு 20 வருஷம் 25 வருஷம் கொடி கட்டி பறக்கும். பிரிண்டிங் மீடியா ஒரு 30 வருஷம். அப்ப சோசியல் மீடியா கிடையாது, சேட்டலைட் சேனல் கிடையாது. முதல்ல சன் டிவி தான்
சேட்டலைட் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அது ஈவினிங் டைம்ல வரும். ஆமா. சன் டிவியின் தமிழ் மாலை ஒரு 4 hours ப்ரோக்ராம். அப்பதான் சன் டிவி வருது. அதுக்கு பிறகு உடனே இமீடியட் ராஜ் டிவி வருது. அதுக்கு பிறகு 2-3 சேனல் வந்தாங்க. அது இடையில நிறைய சேனல் ஆரம்பிச்சு நடத்த முடியாம மூடினாங்க. அப்ப விஜய் டிவி பல கை மாறி ஸ்டாருக்கு போன பிறகு அவங்க ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு 15 வருஷமா தமிழ் மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தொலைக்காட்சியாக இன்னைக்கு இருக்கு. பொழுதுபோக்கு தொலைக்காட்சியாக இருக்கு. அது பண்ணக்கூடிய நிகழ்ச்சிகள் பெரிய அளவுல ரீச் ஆகுது. சீரியல்லாம் பார்த்தா சமீப காலமா எல்லா சேனல்லையுமே சீரியல் வந்து பெரிய அளவுல போகல. விஜய் டிவி சீரியல் மட்டும்தான் போகுது. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஹை போஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க நல்லா கெஸ் பண்றாங்க. மக்களுடைய பல்ஸ் தெரிஞ்சு நிகழ்ச்சியை நடத்துறாங்க. இப்படி போயிட்டு இருக்க இதெல்லாம் ஸ்டாருமே என்ன பண்ணாங்க, டோட்டலா விஜய் டிவி மட்டும் கிடையாது, விஜய் டிவி ஸ்டார் குரூப்புக்கு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ், ஸ்டார் விஜய்னு எல்லா லாங்குவேஜ்லயுமே இருக்கு. ஒட்டுமொத்தமா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டார் நெட்வொர்க் புறம் விற்கிறாங்க, ஜியோவுக்கு விற்கிறாங்க. இப்போ விஜய் டிவி வந்து ஜியோ விஜயா மாறுது. ஜியோ விஜயா மாறப்போகுது. ஆல்ரெடி மாறிடுச்சு. இது விஜய் டிவி மட்டும் கிடையாது, ஸ்டார் குரூப் மொத்தமே வாங்கிட்டாங்க. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ், ஸ்டார் விஜய், ஸ்டார் கன்னடன், பல மொழிகள்ல இருக்கு ஸ்டார் டிவி. டிஸ்னி ஹாட்ஸ்டார் தான் இப்ப மாறி வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரா மாறி. ஆமா, எல்லாமே மொத்தமா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டார் குரூப் அப்படியே வந்து ஜியோ நிறுவனம் வாங்கிருச்சு. இந்தியாவில் ஜியோவை தவிர வேற யாரும் இது பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு அவங்க வந்து ஒட்டுமொத்தமா மீடியா சைட்லயும் கை எடுத்தாங்க. ஆல்ரெடி அவங்க மீடியா சைட்ல இருக்கிறாங்க. இருந்தாலும் விஜய் டிவிங்கிறது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா இருக்கு தமிழ்ல அப்படிங்கிறப்போ அதையும் அவங்க கையில் எடுத்திருக்காங்க. இப்போ ஒரு புது டீம் உள்ள வர போறாங்க. வந்த பிறகுதான் யாருக்கு அவுட் சோர்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரியும். இப்ப பிரியங்காவா இருக்கட்டும், கோபிநாத்தா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அந்த அவுட் சோர்ஸ் கம்பெனில ஒர்க் பண்ணக்கூடியவங்க தான். விஜய் டிவி ஸ்டாஃப் கிடையாது யாருமே. விஜய் டிவிக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. விஜய் டிவில இருக்க எல்லா ஸ்டார்ஸுமே வெளியே போய் புதுசா ஒரு டீம் தான் இதுக்கப்புறம் வருவாங்களா இல்ல அவங்களுக்கே கொடுக்க போறாங்களான்னு தெரியல. சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க ஒரு ஷோவா இருந்தா அவங்களுக்கே கண்டினியூ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நியா நானாவெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது வந்து ரொம்ப பிராண்டே அதுதான். விஜய் டிவியோட பிராண்டே கோபிநாத் அப்படின்னாலே நியானமா இருக்கும். அதனால வந்து அதை அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை கோபிநாத்தா வந்து வெளியில போலாம், நமக்கு ஒரு போர் அடிச்சு 15 வருஷம் பண்ணிட்டோம் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும்னு அவரை வேணா அதை ஸ்கிப் பண்ணிட்டு போடலாமே ஒழிய சேனல் சைட்ல இருந்து அவரை மிஸ் பண்றதுக்கு விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் புது டீம் வந்த பிறகுதான் யார் யார் இருக்கிறாங்க, யார் யார் போறாங்க அப்படின்னு வரும். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோபிநாத் அடுத்த கட்டத்துக்கு போவோம். வேற ஒரு இப்ப நிறைய ஈவெண்ட்டுக்கு போறாரு, மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறாரு, காலேஜ்க்கு ஸ்கூலுக்கு போறாரு. ஆனா அடுத்த கட்டத்துக்கு போவோம், இது வேண்டாங்கிற ஒரு முடிவு வந்துருக்கிறதாக ஒரு சொல்றாங்க. பட் அவர் எந்த அளவுக்கு அதை கன்சிடர் பண்ண போறாருன்னு தெரியல. இதுல மாக்காப்பா, பிரியங்கா, கோபிநாத் இவங்க எல்லாருமே வந்து விஜய் டிவியோட ஒரு மெயின் பில்லர்ஸ், ஒரு மெயின் ஆங்கர்ஸ்னே சொல்லலாம். சோ இவங்களுக்காகவே வந்து நிறைய பேர் வந்து ஷோஸ் வந்து பாக்குவாங்க. இப்போ சூப்பர் சிங்கரா இருக்கட்டும், இல்ல நீயா நானாவா இருக்கட்டும். ஏன்னா வீக்கெண்ட் வரும்போது எப்படா இன்னைக்கு என்ன கண்டென்ட் இருக்கும் நீயா நானான்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டா எல்லாருமே வரும்போது, இப்போ இந்த ஒரு மாற்றம் விஜய் டிவிக்கு வரப்போ இதே ஒரு ஹைப் வந்து இதுக்கப்புறம் இருக்குமா, இல்ல இந்த மாதிரி ஷோஸ் தான் வரதுக்கான இதை காட்டிலும் ஒரு பிரில்லியன்டான டீம் உள்ள வருதா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்ப இருக்கிற டீம் வந்து ரொம்ப பிரில்லியன்டான டீம். அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச பிரதீப் மில்ராய் எல்லாம் வந்து ஒரு பெரிய சேனல்ல வந்து அவருக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. இன்னைக்கு விஜய் டிவி இன்னைக்கு இந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டா இருக்குன்னா பிரதீப் மில்ராய் தான். பிரதீப் மில்ராயை வந்து பல சேனல்ல வந்து பெரிய ஆஃபர்லாம் கொடுத்தாங்க. எனக்கு தெரியும், பெரிய ஆஃபர் கொடுத்தாங்க அவருக்கு. நீங்க வந்துருங்க, எங்க சேனலுக்கு வந்துருங்க, உங்களுக்கு பெரிய ஆஃபர் தரோம், கேட்கறதெல்லாம் பேமெண்ட் தரோம் அப்படிங்கிற மாதிரி. பட் அவர் ஒரு எத்திக் வச்சிருக்காரு, வச்சு விஜய் டிவியை மெயின்டைன் பண்றாரு. பிரதீப்பே வெளியே போறதாக ஒரு தகவல் சொல்றாங்க. அப்படின்னா பிரதீப் வெளியே போயிட்டாருன்னா ஒட்டுமொத்த அந்த டீமே அப்படியே வெளியில போகும். ஆல்ரெடி இப்போ ஒரு டீம் வெளியே போயிடுச்சு. மவுஃபா அந்த மாதிரி டீம் எல்லாம் அவங்க வெளியே போயிட்டாங்க. ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி ஒரு டீம் வந்து வெளியில போய் வேற ஒரு சேனல் ஜாயின் பண்ணாங்க. அப்ப பிரதீப் வெளியில போனார்னா ஒட்டுமொத்தமாக சேனல் மாறி போகும். பட் நம்ம வேற ஒரு டீம் வர்றப்ப அதை எப்படி அவங்க கொண்டு போறாங்கன்னா அவங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ இப்போ இருக்க ஷோஸ்லாம் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக தான் போயிட்டு இருக்கு விஜய் டிவில. பட் இந்த ஷோஸ்லாம் வந்து அகைன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்ல, இதை கண்டிப்பா கண்டினியூ பண்ணுவாங்க. ஆல்ரெடி எடுத்தோடனே எல்லாத்தையும் மாத்தி அவங்க பண்ணிட முடியாது. இதுதான் இப்போ அவங்க சேனலோடைய பிராண்டே இதுதான். குக் வித் கோமாளியா இருக்கட்டும், கலக்கப்போது யாரா இருக்கட்டும், சூப்பர் சிங்கரா இருக்கட்டும், எல்லாமே அந்த சேனலோடைய பிராண்ட் தான். இப்ப அவங்க வந்து எல்லாத்தையும் மாத்த மாட்டாங்க, அதை கண்டினியூ பண்ணுவாங்க. அதுல சில சேஞ்சஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த விஜய் டிவிக்கும் ஏஷியநெட் மலையாளம் சேனல், அந்த சேனலுக்குமே வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. ஸோ அப்படி இருக்கப்போ ஏன்னா மோஸ்ட்லி வந்து விஜய் டிவில போடுற விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த சேனலுக்குமே வரும். சீரியல்ஸா இருக்கட்டும், டப்பிங் பண்றதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அப்படியே வந்து வேற ஒரு புது ஸ்டோரியா எடுப்பாங்க. சேம் ஸ்டோரியா இருக்கும், பட் கேரக்டர் மாறும். அப்படி இருக்கப்போ இந்த சேனலுக்கும் அந்த சேனலுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறப்போ ஏஷியநெட்டும் வந்து சேஞ்ச் ஆகிறது. ஏஷியநெட்டையும் ஜியோ தான் வாங்கியிருக்காங்க. அவங்களும் ஜியோ. ஆமா, ஒட்டுமொத்தமா ஒரு சவுத் இந்தியாவில் 4 சேனல் வாங்கியிருக்காங்க. இது ஜியோ, அதுல ஏஷியநெட்டும் வாங்கியிருக்காங்க. ஏஷியநெட் ஓனர் வந்து அவர் ஒரு பெரிய பேக்ரவுண்ட் உள்ளவரும், மத்திய அமைச்சராக இருந்தாரு.
அவரும் வாங்கியிருக்காங்க. அப்ப விஜய்ல வர ஜியோ விஜய்ல வர நிகழ்ச்சி அங்கே போகும், அங்க இருக்கிறத இங்கே டப் பண்ணி போடுவாங்க. ஒரே கன்சென்ட் தானே, அந்த மாதிரி அதை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஜியோ வந்து இவ்ளோ சேனல்ஸ் வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எதனால இந்த மாதிரி ஒரு சேனல்ஸ் வாங்கி இந்தியாவுல அவர்களை மீறி எந்த தொழிலும் பண்ண முடியாது. அதாவது குண்டூசில இருந்து ஃபிளைட் வரைக்கும், ஃபிளைட்டுக்கு தயார் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ் வரைக்கும் அவங்க தான் இன்னைக்கு தயார் பண்றாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் எல்லா தொழிலையும் அவர்கள் கால் பதிச்சுட்டாங்க. ஆல்ரெடி மீடியாவோட அவங்க தான் இருக்கிறாங்க. நியூஸ் 18 அவங்களுடைய சேனல் தான். அப்படிங்கும் போது அதாவது நியூஸ் சைட்ல வந்திருக்கிறாங்க. நியூஸ் 18ங்கிறது அவங்களுடைய சேனல் தான், அம்பானியோடைய சேனல் தான். ஆனா எல்லா லாங்குவேஜ் நியூஸ் 18, தமிழ் நியூஸ் 18, கன்னடா நியூஸ் 18, மலையாளம், எல்லா லாங்குவேஜ்ல இருக்கு. எல்லாத்தையும் நம்பர் 1 இருக்காங்க, குவாலிட்டியா பண்றாங்க. அப்ப ஊடகத்தை தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அது நியூஸ் சைட்ல கொண்டு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் மேக்சிமம் நீங்க தவிர்க்க முடியாத ஒரு சேனலா இருக்கு நியூஸ் 18, கொண்டு வந்துட்டாங்க. இப்ப என்டர்டைன்மெண்ட் சைட்லயும் நம்ம உள்ள கால் பதிக்கணும். ஆல்ரெடி ஜியோ சினிமாலாம் இருக்கு, பண்ணிட்டு இருக்காங்க, சினிமா ப்ரொடக்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பண்றாங்க. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் எது பண்ணாலும் நாங்க தான், எங்க கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாங்க. அதுக்காக தான் இந்த எலன் மஸ்க் கூட ஏற்கனவே வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தார் அவருடைய ஸ்டார்லிங்க் கம்பெனிக்காக. ஒரு சேட்டலைட் போன் நிறைய கிட்டத்தட்ட 50 கண்ட்ரிஸ் கொடுத்துருக்காரு. 50 கண்ட்ரி எப்படின்னா வயர் கிடையாது, ஒரு போன் மட்டும், ஒரு டிவைஸ் மட்டும் கொடுப்பாங்க. அந்த டிவைஸை வீட்டுல மாட்டிட்டா போதும், டிவி, இன்டர்நெட், போன் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டிவைஸ்னால எல்லாமே கனெக்ட் ஆகிக்கிறோம். அதே மாதிரி போனுக்கு வந்து வயர் இருக்காது, எங்கேயும் வயர் தொங்காது, கேபிள் இருக்காது. நமக்கு ஒரு பாஸ்வேர்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது சேட்டலைட் இருந்து வரும், நேரடியாக நமக்கு சேட்டலைட் இருந்து வரும். அந்த போனை ஆன் பண்ணிட்டு நம்ம இப்ப இந்த நாட்டுல இருந்து இப்ப பக்கத்து துபாய்க்கு போறோம், மலேசியாவுக்கு போறோம்னா மலேசியாவில் போய் போனை இறங்கி ஆன் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எல்லாமே வந்துடும், நெட்டு கிட்ட எல்லாமே கான்டாக்ட் ஆயிரும். அது வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கிட்டத்தட்ட 50 கண்ட்ரில சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. மழை அடிச்சாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, நெட்வொர்க் கட் ஆகாது, அது ஃபாஸ்டாவும் இருக்கும். அந்த ஸ்கீமை கொண்டு வந்து இங்க கொண்டு வர்றாரு, ஒரு ப்ரொபோசல் எடுத்து வர்றாரு எலன் மஸ்க். எப்ப ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. பட் அவங்க என்ன பண்றாங்கன்னா சில கண்டிஷன்ஸ்க்கு முடியாம போயிடுச்சு. இப்ப ஜியோ வந்து அவரோட டயப் போட்டு அதை கொண்டு வராங்க. ஸ்டார்லிங்க்கும் ஜியோ டயப் போட்டு இங்க இந்த மாதிரி இன்டர்நெட் சர்வீஸ், மொபைல் சர்வீஸ்க்கு உள்ள வர்றாங்க டைரக்டா அவங்களோட டயப் போட்டு. அப்ப இங்க இந்தியாவில எது பண்ணாலும் அவர்களை மீறி பண்ண முடியாதுங்கிறதா இப்ப யதார்த்தமான உண்மையா இருக்கு. இதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஜியோன்ற நிலைமைக்கு வந்துருமா? ஏன்னா ஏர்டெல், வோடஃபோன் அந்த மாதிரி நிறைய ஒரு டீமா ஜாயின் பண்ணிருக்காங்க. பட் அப்படி இருக்கப்போ இப்போ இதுக்கப்புறம் ஃபுல்லாவே ஜியோவா தான் இருக்குமா? ஜியோ ஏர்செல் ஒரு நிறுவனம் இருந்துச்சு, அதை வந்து ஏழைகளின் மொபைல்னு சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அது போயிருச்சு. ஒரு ஹச் இருந்துச்சு, வோடஃபோன் இருந்துச்சு, நிறைய நெட்வொர்க், டோகோமோ இருந்துச்சு, எல்லாம் போயிருச்சு. இன்னைக்கு ஏர்டெல் அண்ட் ஜியோ தான் இன்னைக்கு இருக்கு. நீங்க தேவையை இப்போ ஏர்டெலும் சரியில்லை, ஜியோவும் சரியில்லைன்னா வேற நமக்கு ஆப்ஷனே கிடையாது. பிஎஸ்என்எல் இருக்கு, அது பிஎஸ்என்எல் எப்படி வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். பிஎஸ்என்எல் இப்பதான் கொஞ்சம் 5G ல இருந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமான நெட்வொர்க் டவர் நம்ம பிஎஸ்என்எல் டவர் இருக்கும். அங்க காட்டுக்குள்ள போனாலும் பிஎஸ்என்எல் ஏதாவது ஒரு இடத்துல லிங்க் கொடுக்கும். ஆனா அவ்வளவு ஸ்ட்ராங்கான நெட்வொர்க் இருந்தும் கூட இவங்களால பெருசா பிசினஸ்ல அவங்களை காம்படேட் பண்ண முடியும். அது ஒரு பெரிய இது. இப்போ நமக்கு ஒரு ஆப்ஷனே இல்லாத போச்சு. ஒன்னு ஏர்டெல் இல்லைன்னா வந்து ஜியோ அப்படிங்கிற மாதிரி போச்சு. பிஎஸ்என்எல் டெவலப் பண்ணி ஒரு காம்படிஷன் கொடுத்தாங்க, நல்லா இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த ஜியோ டீம் வந்து விஜய் டிவியை வாங்க போறாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துருச்சு. அதுக்கு வாங்கிட்டாங்கன்னு வருது. பேரே மாறிடுச்சு, நேமும் மாறிடுச்சு. ஆமா, ஜியோ விஜய் தானே போடுறாங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து வேற ஏதாவது சான்ஸ் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கா? இல்ல ஓவரால் மொத்தமாவே அவங்க மீடியாக்குள்ள நுழைஞ்சு இதுக்கப்புறம் ஃபுல்லாவே சவுத் இந்தியாவில் அவங்க அந்த மாதிரி பண்ண முடியாது. எப்படின்னா சந்திரபாபு நாயுடு அவர் ஒரு மீடியா வச்சிருக்காரு அங்க ஆந்திராவில். ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய கண்ட்ரோல்ல அவருடைய 2-3 சேனல் நடத்துறாங்க. தெலுங்கானாவில் போனா சந்திரசேகர் ராவ் அவரை வச்சு நடத்துறாரு. கர்நாடகாவில் போனா அந்த இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அங்க இருக்க லோக்கல் சேனல்ஸ் வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் தெரியும் நமக்கு எல்லா கட்சிக்கும் இங்க சேனல் இருக்கு. சன் டிவிக்கு கலைஞர் டிவி இருக்கு, சன் டிவி இருக்கு, ஜெயா டிவி இருக்கு, நியூஸ் ஜியா இருக்கு, எல்லா பார்ட்டியுமே இங்க வச்சிருக்காங்க. இப்போ முழுவதுமாக தென் மாநிலங்கள்ல வட இந்தியாவை ஊடகங்களை கைப்பற்றின மாதிரி தென் இந்தியாவில் பண்ண முடியாது. இண்டிவிஜுவலா அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுக்க முடியாது. வட இந்தியாவில் எடுத்துட்டாங்க. நார்த் இந்தியாவில் ஒரே ஒரு சேனல் மட்டும் தான், இந்தியா டுடே மட்டும் தான் கூவிட்டு இருந்துச்சு. அதையும் வாங்கிட்டு அங்கே வேலை பார்த்து எல்லாத்தையும் துரத்தி விட்டாங்க. இப்போ முழுக்க வட இந்தியா ஊடகங்கள் அவர்கள் சொல்றதுதான் செய்தி, ஒட்டுமொத்தமாக அவருடைய கண்ட்ரோல்ல போயிடுச்சு. சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. ஒருத்தவங்க தனித்தனி பிளாட்ஃபார்ம்ல கையில வச்சிருக்காங்க. அது கொஞ்சம் நமக்கு ஓரளவுக்கு ஆறுதல், ஓரளவுக்கு உண்மையான செய்தி. ஒருத்தர் தப்பா போட்டாருனா கூட இன்னொருத்தர் இது வந்து உண்மைன்னு போட்டுருவாரு. அப்படிங்கும்போது சவுத் இந்தியாவில் முழுவதுமாக கை வைக்கிறதுக்கு முடியாது. காலம் தான் எப்படி போக போகுதுன்னு தெரியல. இந்த விஜய் டிவில இருந்து மெயின் ஆங்கர் ஹோஸ்டா இருக்கிறது வந்து பிரியங்கா, மாகாப்பா, கோபிநாத். இவங்க 3 பேருமே விஜய் டிவில இருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா எந்த சேனல்ல மோஸ்ட்லி ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. அடுத்த சேனல்ல தான் போய் சேருவாங்கன்னு என்ன நினைக்க முடியும்? அடுத்த கடத்துக்கு போவாங்கல்ல. மாகாப்பா ஆல்ரெடி ஒரு 3-4 படத்துல ஹீரோ நடிச்சிருக்காரு.
திருப்பி படமே ட்ரை பண்ணலான்னு நினைக்கலாம். கோபிநாத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வேற தளத்துக்கு போயிட்டாரு. இப்ப ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரு, அந்த மாதிரி வேற ஒரு ஈவெண்ட் பண்றாரு, பெரிய பெரிய கெஸ்ட் இன்டர்வியூ பண்றாரு. அவர் அந்த தளத்துக்கு போயிட்டாரு. இன்னொரு சேனல் எல்லாம் போய் அவங்க சேருவாங்கன்னு தெரியல. வேற அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்றது தான் வழி பார்ப்பாங்க. பிரியங்கா ஒட்டுமொத்தமா லண்டன்ல செட்டில் ஆக போறதா தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் செட்டில் சொல்றாங்க. ஏன்னா ஹஸ்பண்டோடய போய் செட்டில் ஆக போறாங்க, மீடியாவுக்கே ஒரு முழுக்கு போட போறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அது யாருக்கிடையே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த விஜய் டிவி தான் வந்து நிறைய ஆங்கர்ஸ் வந்து வளர்த்தாங்க. ஏன்னா சிவகார்த்திகேயன்லாம் இப்போ ஒரு டாப் ஹீரோவா சிவகார்த்திகேயன், சந்தானம், மாகாப்பா ஆனந்த், ரியோ, பெரிய லிஸ்டே இருக்கு. ஏன்னா விஜய் டிவியில நீங்க ஃபேம் ஆயிட்டீங்கன்னா போதும், வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாங்கிற அளவுக்கு இன்னைக்கு விஜய் டிவி உச்சத்துல இருக்கு. உலக தமிழர்கள் இன்னைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகள்லாம் அங்கதான் நடக்குது. அப்படிங்கும்போது விஜய் டிவி வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். அது பலருக்கும் வாழ்வு கொடுத்துருக்கு, பலர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க.